இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல உடம்புல இருக்க பார்ட்ஸ், அதாவது வந்துட்டு கிட்னி, லிவர், இதயம் பாத்தீங்கன்னா கண்ணு, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட ஈஸியா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி growth ஆயிருச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் குரூப் மேட்சை வச்சு, மசில் மேட்சை வச்சு வந்துட்டு ஒரு உறுப்பு தானம் கூட வச்சுக்கலாம். ஆனா உடம்புல இருக்க வந்துட்டு ஒரு பாட்டை வந்துட்டு யாருக்குமே கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அது வந்துட்டு ஃபெயிலியர் மட்டும் தான் ஆயிருக்கு. எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் பண்ணாலுமே கூட இந்த ப்ராசஸ் வந்துட்டு நடக்குமான்னு கேட்டு நடக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா மூளையை வந்துட்டு அறுவை சிகிச்சை தான். மூளையை வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க முடியுமான்னு கேட்டா அது பாசிபிளே கிடையாது. எதனால பாத்தீங்கன்னா உடம்புல வந்துட்டு லட்சக்கணக்கான நரம்பு செல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம முதுகு தண்டு ஜாயிண்ட்ல இருக்கு. இப்போ ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது கையில கட் பண்ணாங்கன்னா கையில வந்து குறிப்பிட்ட நரம்பு தான் இருக்கும். ஒரு 5 நரம்பு, ஒரு 10 நரம்பு தான் இருக்கும். ஈஸியா ஜாயின் பண்ணிடலாம். ஆனா மூளைக்கு போற நரம்புகள் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான நரம்பு இருக்கிறதுனால ஒரு டைம் நீங்க ஆபரேஷன் பண்ணும்போது அந்த நரம்புகளை ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட அந்த எமோஷனல் கண்ட்ரோல் இல்லாம அவங்களே பைத்தியம் ஆயிட்டு அவங்களே வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு சாவடிச்சுப்பாங்கன்னு ரிசர்ச் சொல்றாங்க. என்னதான் டெக்னாலஜி டெவலப் பண்ணாலும் பிரெயினை மாத்த முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.